to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 41:11. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பதால் சத்துருக்கள் உங்களை ஜெயிக்க முடியாது. என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம், உங்கள் சத்துருக்கள் உங்களை ஜெயிக்க இயலாது. தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பதை இது காட்டுகிறது. தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பதால் கர்த்தரை துதித்து அவர் பேரில் களி கூறுங்கள். கர்த்தர் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று கூறுகிறார். உங்கள் எல்லா சத்துருக்களின் மத்தியிலும் அவர் உங்கள் பெயரை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வேலையை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் வீட்டை, உங்கள் ஆஸ்தியை பாதுகாப்பார். இது உங்களுக்கான தேவனுடைய வாக்குதத்தமாகும். அவர் உங்களை பாதுகாப்பார். தேவன் உங்களுக்கு ஆயத்தமாக்கி இருக்கிற இடத்துக்கு தேவதூதன் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான். எந்த சத்துருவாலும் அதை நிறுத்த முடியாது. உங்கள் பேரில் தாம் பிரியமாயிருப்பதை காண்பிக்க தேவன் அதை செய்வார். இயேசு எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார். வேதம் அவர் வாக்குக்கு செவி கொடு என்று கூறுகிறது. கர்த்தர் என்ன கூறுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். அப்போது சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று 22ஆம் வசனம் கூறுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அவரது சத்தத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. அப்போது உங்கள் சத்துருக்கள் உங்கள் மேல் வெற்றி சிறப்பர். யூதாசை பாருங்கள். இயேசு தம் சீஷர்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் கூறுகிறது. யூதாசையும் அவர் நேசித்தார். ராபோஜனத்தின் போது சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. யூதாஸ் தம்மை காட்டிக் கொடுப்பான் என்று அறிந்த பின்னரும் அவனுடைய கால்களையும் அவர் கழுவினார். அப்பத்தை பிட்டு, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். ஆனால் யூதாஸ் இயேசுவின் சரீரத்தை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். ஆயினும் தம்மை 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டிக் கொடுக்கும்படி அவனை அனுப்பினார். இயேசுவை சிறைப்பிடிக்கும்படி யூதாஸ் சேவகர்களை அழைத்து வந்தான். அவரை முத்தமிட்டான். இயேசு சிநேகிதனே என்றார். இயேசு அவனை மேற்கொண்டார். அதன் பிறகு இயேசு எல்லா பாடுகளையும் சகித்தார். சிலுவைக்கு சென்றார். எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார். தன் ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாளில் அவர் மறுபடியும் எழுந்தார். ஜீவனோடு இருக்கிறார். வெற்றி சிறந்தார். யூதாஸ் தன்னை தானே தூக்கிட்டு இறந்து போனான். ஆனால் இயேசு பிதாவை பிரியப்படுத்தியபடியால் தன் சத்துருக்களை ஜெயித்தார். பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவர் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என்னை பிரியப்படுத்து என்று கூறுகிறார்.
இயேசுவின் குரல் என்ன கூறுகிறது? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு இன்னொரு கன்னத்தையும் காட்டுங்கள். உங்கள் ஆஸ்தியை ஒருவன் எடுத்துக்கொண்டால் இன்னும் கொடுங்கள். வேதம் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே என்றும், உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு என்றும் கூறுகிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அதுவே இயேசுவின் பாதை. அப்போது இயேசு உங்கள் விரோதிகள் மேல் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து தாம் உங்கள் மேல் பிரியமாயிருப்பதை உலகிற்கு காட்டுவார். தேவன் அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. நாம் இயேசுவை போல முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக தேவ அன்பினால் பல லட்சம் பேரை நம் விரோதிகளையும் நேசிக்கிறவர்களாக இருப்போம். நீங்கள் ஒருபோதும் கீழாவதில்லை, எப்போதும் தலையாக இருப்பீர்கள். கர்த்தரை பிரியப்படுத்த வாஞ்சியுங்கள். கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். மட்டுமல்ல, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பிரியத்தை செயல்படுத்துங்கள். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு ராகேலின் மேல் பிரியம் வைத்தார். அந்த பிரியத்துக்காக அவர் எந்த தியாகமும் செய்ய ஆயத்தமாயிருந்தார். அந்த பிரியத்தை அவர் செயல்படுத்த 14 ஆண்டுகள் லாபானுக்கு அடிமையைப் போல ஊழியம் செய்ய வேண்டியதாயிற்று. ஆடுகளை மேய்த்து இரவென்றும் பகலென்றும் பாராமல் கடினமாக உழைத்தார். காரணம், ராகேல் ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமாயிருந்தாள். மட்டுமல்ல, அவள் யாக்கோபை மிகவும் கவர்ந்ததினாலே, அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. போதகர் ரிச்சர்டும் பிராண்ட் அவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்த தீர்மானித்ததின் விளைவாக 14 ஆண்டுகள் சிறையிலே வாட வேண்டியதாயிற்று. கிறிஸ்துவை மறுதலித்திருந்தால் அவர் விடுதலையாகி இருந்திருக்கக்கூடும். ஒரு சில பொய்களை சொல்லி இருந்தால் சித்திரவதைக்கு தப்பி இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவர் கர்த்தரையே பிரியப்படுத்த தீர்மானித்ததினால் 14 ஆண்டுகள் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. அவர் விடுதலையாகும் போது கர்த்தர் சொன்னார், மகனே, யாக்கோபு ஒரு பெண்ணின் மேல் வைத்த அன்பினாலே 14 ஆண்டுகள் தனது மாமனார் வீட்டில் பாடுகளை அனுபவித்தார். ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுகளை மேய்த்தார். நீயோ உன்னதமான தேவனுடைய நாம மகிமைக்காக பாடனுபவித்தாய் என்று சொல்லி அவரை தட்டி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் பிதாவை பிரியப்படுத்த தீர்மானித்ததினாலே சிலுவையை சுமக்க மகிழ்ச்சியோடு தம்மை ஒப்பு கொடுத்தார். விடுதலையை பெற்றுக்கொள்ள சம்மதியாமல் வேதனையை அனுபவிக்க முன்வந்தார். முள்முடி சூட்டப்பட்டு ஆணிகளால் கடாவப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஊற்றி கொடுத்தார். அவர் சிலுவையில் பிதாவை பிரியப்படுத்த தீர்மானித்ததினாலே தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட தேவனை பிரியப்படுத்துவதையே உங்களுடைய முழு ஏக்கமும் வாஞ்சையுமாக கொண்டால் இவ்வுலகில் நீங்கள் சந்திக்கும் பாடுகளும் கஷ்டங்களும் அதிக பாரமானவையாக தோன்றாது.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் மேல் பிரியமாக இருப்பதோடு உம்முடைய தயவு என்னை சூழ்ந்து கொள்ள செய்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த சத்துருவும் என்னை ஜெயிக்காத வண்ணம் உம் கரம் என்னை பாதுகாப்பதற்காக நன்றி. என் அடிகளை காக்கும்படி உம்முடைய தூதனை எனக்கு முன்பாக அனுப்பும். வாழ்வின் எல்லா தருணங்களிலும் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும்படி இலக்கியதாக இருக்கும் வண்ணம் என் இருதயத்தை காத்து கொள்ளும். உம் பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடி உமக்கு பிரியமான வழியில் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்திடும். கிறிஸ்துவை போல சத்துருக்களை நேசிக்கவும் தீமையை நன்மையினால் வெல்லவும் எனக்கு கற்பியும். உம் உள்ளத்தை மற்றவர்களுக்கு காட்டும்படி உம் அன்பினால் என்னை நிரப்பும். உமக்கு சந்தோஷம் தரும்படி நான் வாழட்டும். உம் கிருபை முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவளாக என்னை மாற்றட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.